காலச்சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும், மேலும் பாதகமான விஷயத்தில் உங்களுக்கு ஏற்படும் விளைவுகள் சாதகமாக அமைத்துக்கொள்ள நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடகம் ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதன் மாற்றங்கள் என்ன மாதிரி நடக்கும், இந்த மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏற்பட்டிருக்கும் பலன்களை தான் நாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கடகம் ராசி அப்படின்னு சொன்னாலே நிறைய நற்குணங்கள் பெற்ற நபர்களாக இருப்பீங்க. அதுவும் அமைதியானவங்களாகவும் நல்ல ஒரு ஆலோசகராகவும் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நல்ல ஆசானாகவும் திகழ்வீங்க. ஒழுக்கம் நிறைந்த நபர்களாக இருப்பீங்க. மனிதநேயம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். தாயின் குணங்களான வளர்ப்பு, விட்டு கொடுக்கறது, தியாகம் இந்த மாதிரியான சிறப்பான குணங்கள் நிறையவே இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதே போல் கருணை, உதவும் மனப்பான்மை அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மறைக்காமல் உள்ளபடி பேசக்கூடிய நபர்களாக இந்த கடகம் ராசியை சேர்ந்தவங்க இருப்பீங்க. வாழ்க்கையை பற்றின ஒரு தனி சித்தாந்தமே உங்ககிட்ட இருக்கும். அந்த சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசியை சேர்ந்த நீங்கள். நவீன உலகத்திற்கு ஏற்ப உங்களை தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. குழந்தைகளுக்காக அவங்களுக்கு இணையாகவே பழகும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். அதே போல் சின்னவங்க பெரியவங்க அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கிட்டையுமே ஒரே விதமாக பழகக்கூடிய நபர்கள் இந்த கடகராசியை சேர்ந்த நீங்களாக தான் இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் தீர நீங்கள் வெள்ளிக்கிழமையில் உங்கள் குல தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளுமே தீர்வதை கண்கூடாக காண முடியும். குல தெய்வ அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீரும். இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட குலதெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு சிறப்பான குணங்கள் இந்த கடகராசி அன்பர்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா வாழ்க்கையை பற்றின ஒரு தனி சித்தாந்தமே இருக்கும். எல்லாருக்குமே உதவக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வரக்கூடிய கோபம். இந்த கோபம் தாங்க. இந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டா நிறைய முன்னேற்றத்தை பெற முடியும். ஆனால் நிறைய விஷயத்தில் நான் அனுசரித்து போகிறேன், எந்த ஒரு நல்லதுமே எனக்கு நடக்கலை. நான் சொல்கிறத கேட்டு மற்றவங்க அவங்களோட வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி இருக்காங்க. ஆனால் அது என்னோட வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தும் பொழுது நிறைய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு புலம்பக்கூடிய கடகராசி அன்பர்களும் இருக்காங்க. அதற்கு எல்லாமே தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட ஜாதக ரீதியாக அதற்கான தீர்வை பெற முடியுங்க. நான் ஒரு நம்பர் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறோம். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கலையா டீட்டெயில் அதை சொன்னாலே போதும். உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாக அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் கஷ்டப்படுற கடகராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு இது பயன்பெறும் வகையில் அமையும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதன் மூலம் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இல்லையா. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டம ஸ்தானத்தில் சூரிய பகவானும், சந்திர பகவானும், சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவானும், லாபஸ்தானத்தில் குரு பகவானும், அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இந்த மாதிரி இந்த மாதம் வளவரம் போகிறாங்க. இதன் மாற்றங்கள் அப்படிங்கிறது 4/3/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் வக்கரம் அடைகிறாரு. 9/3/2025 அன்னைக்கு புதன் பகவான் வக்கரம் அடைகிறார். அதே போல் 14ஆம் தேதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். 18ஆம் தேதி வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். பிறகு 30ஆம் தேதி புதன் வக்கர நிவர்த்தியும் அடைய போகிறார். இந்த கிரக நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா
கவலைகளை வெளிக்காட்டாம எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு காணப்படக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த மாதம் உங்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் யோகத்தை பெற போறீங்க. எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். உங்களுக்கு வாக்கு நாணயம் உண்டாகும். முக்கிய நபர்களின் நட்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களால நன்மைகளுமே கிடைக்கக்கூடிய யோகத்தை இந்த மாதம் உங்களுக்கு தரப்போகுது. அடுத்தவங்களை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருக்கிறது போதுமான நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் உழைக்கிறதுக்கு அதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். பயணங்கள் செல்ல நேரிடும். பயணங்கள் மூலம் நன்மை உண்டாகும். தொழில் வியாபாரம் பற்றின விஷயங்களில் நேரடியாக நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துறது நல்லது. தேவையான பணம் தக்க நேரத்தில் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகவுமே கவனமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறது நல்லதாக இருக்கும். வீண் அலைச்சல் வேலைப்பளு இது எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் மன தைரியத்தோடு எந்த ஒரு வேலையுமே சிரமம் பார்க்காம செய்கிறது நல்லது இந்த மாதம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையும். ஆனாலும் குடும்ப அதிபதி பாதசார சஞ்சாரத்தால் ஒற்றுமை அதிகரிச்சிருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லதாக இருக்கும். பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும். ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்பும் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் கொஞ்சம் செலவுகள் அதிகரிச்சிருக்கும். தேவையான பொருட்களை வாங்கி செலவு செய்கிறது நல்லது. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. அடுத்தவங்களை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாதீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் இடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வருமானம் நல்லா இருக்குங்க. ஆனால் அதற்கேற்ற செலவுகளும் இருக்குது. அதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட சாமர்த்தியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் நன்மை ஏற்படும். புதிய வாகனத்தை வாங்கும் வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் மேன்மையுடைய கூடுதல் கவனத்தோடு உழைப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் உடனுக்குடனே அதை போக்கிக்கிறது நல்லது. இதற்கு ஆசிரியர் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல பாதிப்புகளால் அடிக்கடி அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது மிகவும் சிறந்ததாக பார்க்கப்படுது. மாணவர்கள் கல்வியில் அதிக ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களையுமே பெற முடியும். அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே எதிர்நீச்சல் போட்டால் முன்னேற முடியுங்க. வீண் பழி சொற்கள் உண்டாகலாம். அதனால் தேவையற்ற வாக்குவாதத்தை மேற்கொள்ளாதீங்க. தேவையற்ற இடம் மாற்றங்களால் அலைச்சலும் உண்டாகும். அதனால் கவனமாக இருங்க. சொகுசான வாழ்க்கையில் பாதிப்பு வரலாம். ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ளும் மன தைரியமும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகும். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமாக கவனம் எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும். பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைந்திருக்கும். எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே நீங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. எதிர்நீச்சல் போட்டாலுமே நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் சாதகமான வாய்ப்பை இறுதியில் பெற முடியும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கிறதுனால வாய்ப்புகள் கொஞ்சம் கை நழுவும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சிந்தித்து செயல்படுறது ரொம்பவுமே நல்ல ஒரு பயன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே போல் இந்த மாதத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் சங்கடங்கள் தீர பரிகாரமாக நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று சிவன் மற்றும் அம்பாளுக்கு நெய் தீபமேற்றி வழிபடுவது உங்களோட மனதில் தோன்றக்கூடிய அனைத்து மன குழப்பத்தையுமே நீக்க செய்யும். தெளிவான முடிவுகள் எடுக்க சிவபெருமானின் உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நன்மையாக நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். சிவபெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, திங்கள், வியாழன். அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா 19, 20, 21. மேலும் சந்திராஷ்டம தினங்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா 26, 27, 28. இந்த 3 தினங்களுமே சந்திராஷ்டம தினங்களாக வரதுனால அன்றைய தினம் இப்போ நம்ம கவனமாக இருக்க சொன்னோம் இல்லையா, அந்த விஷயங்களில் இன்னுமே கூடுதலாக கவனம் செலுத்துறது நன்மையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.